ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியர் 2024க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண தேவை அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் ஃபைலாக. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது த கேண்டிடேட் மஸ்ட் பி ரெடி வித் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதாவது மொபைல் ஃபோன் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெக்வஸ்டட் இருந்ததுன்னா, அதாவது சன் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அது ரிசர்வ்டு இருந்ததுன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ரிசர்வேஷன் இருந்ததுன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு ஸ்டூடெண்ட் பாஸ்டு பிஃபோர் 2024. அதாவது கேண்டிடேட் யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்குண்டான போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பி பெய்டு த்ரூ இன்டர்நெட். அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பதிவு கட்டணம் பே பண்ணுறதுக்கு. ஒன்று கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் மூலயமா பண்ணலாம். அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் டிடி மூலயமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது. அடுத்து உங்களுடைய எமிஸ் நம்பர் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸு, ஸ்கூல் டீட்டெயில்ஸு 6வதுலேருந்து 12வது வரை நீங்கள் படித்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட் இருக்கணும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் இருக்கணும். ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ் கன்செஷன் பட்டதாரி சலுகை கட்டணம் வேணும். அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்ததுனாக்கா அதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்பம் பதிவு செய்ய தரவுதளை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேட்டா ஷீட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிஎஃப்சி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி, இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஎன்இஏ ஆன்லைன் அப்ளிகேஷனை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.